நான் சார்கிட்ட போய் சொன்ன உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவரை பிரச்சனை பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் நான் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டேரக்டருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான் இந்த மேடை தான் கரெக்டாக, நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான். முன்னாடியெல்லாம் வந்து 50 ஒரு 70 100 நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை, 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. முதல்ல என்னோட நன்றி வந்து நான் ஆதி பிரதருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா நம்ம யோசிச்சப்போ ஒரு கதையாக யோசித்து அதை அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ வைடராக போய் இன்றைக்கி எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு முதல் நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் வந்து என்ன நினச்சோமோ அதை பெரிய அளவில் எடுத்து சரியான ஆர்டிஸ்ட்டு கேட்டதை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக்குன ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் அமரன் சார், மாதேஷ் அண்ணன், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, ஸ்டண்ட்டு மகேஷ் மேத்யூஸ், இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், காஸ்டியூம் ஸ்வப்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டாக சொல்லணும், மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க, இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு. ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப போட்டு அழுது ரொம்ப ட்ராமாவாக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்லேருந்து இந்த இன்சிடெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாமல் அந்த மூடை அப்படியே கேரி பண்ணி இன்றைக்கி எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் சார் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தார். உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார். அதுக்கு முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முனிஷ்காந்த் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவாக காமெடினா, ரெண்டாவது ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு இதுவாக பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றிங்க. பாக்கியராஜ் சார் வந்து நம்ம படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறப்போகுது. ஸோ அது ரொம்ப கதையிலேருந்து கொஞ்சம் அந்நியப்பற்றவும் கூடாது அப்படிங்கிறப்ப ஜட்ஜாக ஒரு அந்த சேரில் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் இருக்கணும்னு பேசினப்ப நான் கேட்டவுடனே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. நான் சார்கிட்ட போய் சொன்ன உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்றைக்கி வரையிலும் அவரை பார்த்து தான் இன்றைக்கி வர ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக இந்த படத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட்டுங்கிறப்ப ஹராஸ்மெண்ட் தான் நிறைய படங்களில் சொல்லிட்டு இருக்காங்களே, இதில் என்னத்தை இப்போ புதுசாக சொல்ல போகிறோம், ஹராஸ் பண்ணவங்களை என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். பட் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் பதிய வைக்கணும்னு நினச்சோம். அந்த வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்கள் தான் இப்போ வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட, அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு மாத காலம் தான் அவங்க மனசுல இருந்து நீங்காமல் இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி எனக்கு ஒன்று நடந்துச்சு, எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஆதிபதற்கு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பேரையே நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வைங்க பரவாயில்ல, இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியட்டும், நான் இவ்வளோ நாள் தான் அதை யோசிக்காமல் இருந்தேன்,
இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லது தான் வைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாமல் இருக்கமே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது 3வது முறையாக இங்கே வரும். ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கல, படம் பார்க்காமையே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 3வது வாரமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 120 தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ராட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. 1 வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்ஸஸ்ஸு, 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணுன்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம், எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோன்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேட்டரில் எப்படி ஓடும்? ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்றைக்கி பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல, பிரதர் ஹிப்ஹாப் ஆதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12 கோடியே 25 லட்சம் இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அதை மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம். அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டைரக்டருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான், இந்த மேடை தான் கரெக்டாக, நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல படம், சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார், தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இளவரசு சார் சொல்லவே வேணாம், எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிகையே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த படத்தை ரிவ்யூ தான் நான் இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன்.
பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. உங்களால் தான் இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பா பாதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாளின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பகீரா சார், தம்பி முனிஷ்காந்த், அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மாதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம். ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தர். அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில தான் வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூடுற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரினா வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணுச்சு, நெஞ்சமுண்டு நேர்முண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவங்க எப்போ மீட் பண்ணாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே. ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த அன்பின் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்பு வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பப் பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிடுமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது. ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசுக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் ஒரு சித்தூர் நாகையன்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்தில் செத்தா தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்னன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரம்போன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேள்வி பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளப்பி விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்குடா தேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலான்னு வந்தால் நீங்கள் எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்கள் கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது. அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் எஃபெக்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும். அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நினைச்ச நேரத்தில் நினைக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா என்ற நிலத்தில் விதைக்கப்படும். அந்த அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா தன்னுடைய வேலையாக மாத்திரமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்ட் டைரக்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அமைஞ்சாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு அது வரல இது வரல அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும். ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எண்ணி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வலியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிற கார்த்தி, நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு பண்மையில நீங்கள் வளரணும் என்னோட வாழ்த்துக்களை கூறி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து
ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் வாதிக்கு. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல், அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சாரு பாரு, அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது, இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இப்போ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா, இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. சரி, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா, அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டான்னு. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்னு அப்புறம் சொன்னாங்க. அப்போ இப்போ பேசும்போது தான் கவனித்தேன், அவரும் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லி அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அந்த ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா, பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான், நான் சொன்ன மாதிரி தமிழ்ந்தி சாவித்திரி அது இது நல்லா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏகப்பத்தினி வருதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையில்ல, ஒன்றா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன், அதனால் அது ரேர் கேஸுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். அடுத்தபடியாக நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம். ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னினஸ்ஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாக்கு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கே. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு. இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்ட் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல. அவர் எல்லாத்துலேயும் பூந்துக்குவாப்புல, அசிஸ்டண்ட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் துருதுருன்று கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி, இந்த ஆள் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பை 3 டேன்னு சொல்லி உளர்னேன் வேணுன்னேன். என்னையா சொல்கிற நீ, ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு 2 தடவை பார்த்தாரு. பை 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 டெக் 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 அப்படின்னு 2 தடவையும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே எங்கள் டைரக்டர், யோ சேகரிங்க வா,
என்னையா நீ ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான். அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை, இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேறு, அவர் முதல்ல வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனே நீ நடிக்க போட, நீ எல்லாம் இதில் சரியாக வர மாட்டேற அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு, சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால் இளவரசு அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஆர்டேட் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாடியெல்லாம் வந்து 50 ஒரு 100 நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது. இப்போ அப்படி இல்லை, 5ஆவது நாள் 7ஆவது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாலெல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதுலாம் இருந்தது. இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஏன்னா முன்னாலேயே சொல்லிகள் ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம், யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட், ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி, பியில் ஓடி, சியில் ஓடி, அப்புறம் கடைசியில் 10th அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே 10th வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிட்டல அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது.